புகைப்பிடிப்பது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, குடிப்பது, பெண்களிடம் தவறாக நடப்பது, அத்துணையையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? ஒரு வகுப்பிலே 40 பேர் ஒரு ப்ரொஃபஸருக்கு, உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா 2 பிள்ளை, பொறுப்பு யாருக்கு அதிகம்? சிந்தி. இதையெல்லாம் செய்வதற்காகத்தான் பெற்றோர்களுடைய பொறுப்பு இத்தகையது என்று பதிவு செய்கிறார்கள். பால் பிரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறவர்கள் பெற்றோர்களாகத்தானே இருக்கிறீர்கள். ஒரு சம்பவத்தை சொல்றேன். 5 நிமிஷம். நான் காவல்துறை அதிகாரி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட 1 நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். அருமை, ரொம்ப கவனமாக கேட்கிறீங்க. திருச்சி ஏர்போர்ட்ல 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பையன் அம்மாவால சேர்ந்து காலையில 12:30 மணி ஆயிடுச்சு. டிக்கெட் எடுத்து வர 2 உலகம். அந்த தாய் யார் தெரியுமா? கணவனை இழந்த விதவை தாய். 10 பாத்திரம் தேய்ச்சி நான் பிள்ளைய என்ஜினியர் ஆக்கி சிங்கப்பூர்ல வேலை வாங்கி கொடுத்து, காணி நிலத்துல பாதியை வித்து வேலை வாங்கி கொடுத்து படிக்க வச்சு. முதல் 2 வருஷம் வந்துட்டு போனா, அடுத்த 2 வருஷம் போன்ல பேசணும் வர்றதே. அங்க இருந்து நம்பரை பிடிச்சு அந்த அம்மா பேசி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பேரப்பிள்ளை பார்த்துட்டு சொல்ல போறேன். எல்லா தாய்க்கும் உள்ள நியாயமான எண்ணம். நான் சொல்றதை கேட்டா நான் வர்றேங்க, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், பிள்ளை பாசம். அங்கிருந்து வரலாம், இந்த வீட்டை வித்துற, இந்த நிலத்தை வித்துற, பணத்தை கூட என்னோட சிங்கப்பூர் வா, நான் நீ வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிள்ளை பாசம். கூட பிறந்தவங்க சொல்றாங்க, வீட்டை விற்காதம்மா. அதெல்லாம் கேட்கல, எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தை கொடுத்தா இருக்கு. வா, உன்னை சிங்கப்பூர் அழைச்சிட்டு போறேன். அழைச்சிட்டு வந்து வாசல் உட்காரு. எங்க ஏர்போர்ட் வாசல் சேரல, டிக்கெட் எடுத்து வரேன். அந்த அம்மாவுக்கு அங்கே போய் டிக்கெட் எடுக்கணும்னு தெரியாது. 12:30 மணி வரைக்கும் அந்த அம்மா அங்கேயே உட்காந்து. மணிராஜ் என்னோட வேலை பார்க்குற ஒரு இமிகிரேஷன் எக்ஸ்பர்ட் சிசிடிவியில் பார்த்துட்டு ஏர்போர்ட் ஆஃபீஸர் போய் சொல்லுவாங்க. 2 பேரும் பாவம் 5 மணி நேரமா உட்காந்துருக்கேன்னு ஒரு காப்பி வாங்கிட்டு போறாங்க. எல்லா ஃப்ளைட்டும் வந்துச்சு, எல்லா ஃப்ளைட்டும் போயிடுச்சு. ஏமா உட்காந்துருக்கேன்? பாய், நான் பசி தாங்கி வரேன், என் புள்ள பசி தாங்க மாட்டான், கூட்டமா இருக்கு டிக்கெட் எடுக்கிற இடத்துல, அவன் கொண்டு இந்த காஃபி கொடுக்குறான். புள்ள பேர் என்னன்னு கேட்டு சாட்ல பாக்குறாங்க கம்ப்யூட்டர்ல. அவன் 11:45 போய் சிங்கப்பூர்லயே இறங்கிட்டான். இதற்காகவே இந்த பெற்றோர் உங்களை இப்படி படிக்க வைக்கிறார்கள். தாயிலிருந்து ஆரம்பித்து தாயிலேயே முடிக்க முடியும். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்கும். ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாள் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது ஒன்றை வேந்தர். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாது. யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாது. அவளுடைய பெயர் தானடா தாய். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து பலவீனத்திலும் பலவீனமான சூழ்நிலை நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் யோசிப்பார்கள். உண்மையா இல்லையா? உணர்ச்சி பூர்வமாயிட்டீங்க, கண்ணை தொடங்குறீங்க. எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூக்கி வாழ்ந்தவனும் இல்லை. என்னுடைய தாயினுடைய காலடியிலே தானடா சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்ற தாயே என்கிறான் ஆபிரகாம். என்கிற பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது வடிகாம்பின் மூலம் சுரப்பதைப் போல, பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, அத்துணை பேரும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தில் நாம் தாயை படைத்தோம். வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் நாம் எல்லாம் சாப்பிடுவோம். சோறு நன்றாக இருந்தால் அப்பா எல்லாம் சாப்பிடுவாங்க. சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவோம். யோசித்து பாருங்கள், உண்டா இல்லையா? வெளியில போயிட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையில நனைந்து வந்தால் கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதா அப்பா? ஓரமா ஒதுங்கி இருந்து வரக்கூடாதா அண்ணன்? பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் முந்தானை தலைப்பினால் துவட்டி இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையே திட்டுவார்.